Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only. With 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today. கடலூரில் முதல்வரின் காலை உணவு திட்டத்தில் முறைகேடு என குற்றம் சாட்டி பெண்கள் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், காலை உணவு திட்டத்தில் என்ன முறைகேடு நடந்திருக்கிறதா போராட்டத்தில் ஈடுபடுறவங்க குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க, என்ன விவரம்? வாண்டியாம்பள்ளம் பகுதியில் உள்ள மகளிர் சுய உதவிக்குழு தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மகளிர் சுய உதவிக்குழுவில் இருக்கும் தலைவரை மாற்றிவிட்டு சில அரசியல் பிரமுகர்கள் அந்த சுய உதவிக்குழு பணத்தை கொள்ளையடிக்க திட்டமிடுவதாகவும் அதே சமயத்தில் அதற்கு சில வங்கி அதிகாரிகள் உடந்தையாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் உடனடியாக இந்த காலை உணவு திட்டத்தில் பல்வேறு விதமான ஆவணங்களை திருத்தி முறைகேடாக பல்வேறு விதமான முறைகள் நடக்கிறது. அதை கண்டுபிடிக்க வேண்டும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மகளிர் சுய உதவிக்குழுவை சேர்ந்த பெண்கள் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மனு கொடுக்கும் போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள். காவல்துறை அவர்களை உள்ளே அனுமதிக்கப்படாத காரணத்தினால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அச்சமயத்தில் மற்றொரு அரசியல் கட்சியை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளே சென்றதால் எங்களை மட்டும் ஏன் விடவில்லை என காவல்துறைக்கு எதிராக ஒரு கோஷத்தை எழுப்பி தற்போது தொடர்ந்து அந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். குறிப்பாக வங்கி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், மகளிர் சுய உதவிக்குழு பணத்தை கொள்ளையடிக்க ஆதரவாக இருக்கும் வங்கி அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், மகளிர் சுய உதவிக்குழுவில் தலையீடு இருக்கும் சில அரசியல் பிரமுகர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே சமயத்தில் இந்த காலை உணவு திட்டத்தில் பல்வேறு விதமான முறைகேடுகள் நடத்தப்படுகிறது, அதை உடனடியாக களைய வேண்டும். இந்த கோரிக்கையை வைத்து தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த காலை உணவு திட்டத்தில் முறைகேடு உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளை முன்வச்சு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. மனு கொடுத்துட்டாங்களா மாவட்ட ஆட்சியரிடம்? இதற்கு அதிகாரிகள் தரப்பிலிருந்து என்ன பதில் கொடுக்கப்பட்டிருக்கு இவங்களோட வைக்கிற குற்றச்சாட்டுக்கு? நாங்கள் உள்ளே சென்று அனைவரும் மனு கொடுக்க வேண்டும் என்று சொன்னதால் காவல்துறை அனைவரும் நாங்கள் உள்ளே அனுப்ப முடியாது என தடுத்ததால் தற்போது காவல்துறைக்கு எதிராக இந்த போராட்டம் மாறியிருக்கிறது. காவல்துறை கண்டித்தும் தற்போது கோஷமிட்டார்கள். நாங்கள் அனைவரும் உள்ளே சென்று இந்த முறைகேடு குறித்து புகார் அளிக்க உள்ளோம், எனவே எங்களை அனைவரும் உள்ளே அனுப்ப வேண்டும் என்று தற்போது மீண்டும் ஒரு முற்றுகை போராட்டத்தை காவல்துறைக்கு எதிராக செய்து வருகிறார்கள். உடனடியாக எங்களை உள்ளே விடவில்லை என்றால் போராட்டத்தை தீவிரப்படுத்தப் போவதாகவும் அவர்கள் இங்கு காத்திருக்கிறார்கள். கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர். Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only. With 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today.